Hi genius. So today என்ன பார்க்கலாம் அப்படின்னா important airports in India வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி previous 2 days நான் வந்து என்ன எடுத்திருந்தேன் அப்படின்னா awardsம் and seaportsம் எடுத்திருந்தேன். ஸோ நம்மளோட வீடியோவோட ஹைலைட்டே என்னன்னா ஒவ்வொரு டாபிக்குமே ஹிண்ட் வச்சு படிக்கிறது நம்மளுடைய வீடியோவோட ஹைலைட்டேவும். ஸோ ஹிண்ட் வச்சு படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னன்னா எக்ஸாமில் வந்து மறக்காது, கரெக்டான ஆன்சர் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால வந்து போட முடியும். ஓகே, ஸோ என்னோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக கிடைக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா என்ன ஏர்போர்ட் பார்க்கலாம் அப்படின்னா வீர் சவாக்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ வீர் சவாக்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா போர்ட் பிளேயர் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டு. ஸோ அது ஹிண்ட் என்னது அப்படின்னா ஐலாண்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே வீரமா இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வீர் சவாக்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து போர்ட் பிளேயர் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டு. ஸோ ஐலாண்ட்ல இருக்கவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வீரமா இருப்பாங்க, வீரமா இருந்தாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லோக்பிரியா கோபிநாத் பர்தோலாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அது எங்க இருக்கு அப்படின்னா கவுகாத்தி அஸ்ஸாம்ல இருக்கு. ஹிண்ட் வந்து என்ன அப்படின்னா பிரியா மேல நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். ஸோ ஆசையா இருந்ததுக்குன்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அஸ்ஸாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்பிரியா அப்படிங்கிறனால என்னன்னா அஸ்ஸாம். ஸோ இந்த ஹிண்ட் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. ஓகே, இப்போ லோக்பிரியா நீங்க எப்ப கேட்டாலும் நீங்க வந்து அந்த ஏர்போர்ட் வந்து எங்க இருக்குன்னா அஸ்ஸாம்னு ஈஸியா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ வந்து ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கயா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ கயா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கயா பீகார்லேயே தான் இருக்கு. ஸோ கொஸ்டின் ஆன்சர்லேயே வந்து என்ன இருக்கு அப்படின்னா கொஸ்டின்லேயே ஆன்சர் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லோக்நாயக் ஜெயபிரகாஷ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அது எங்க இருக்கு அப்படின்னா பாட்னா பீகார்ல வந்து இருக்கு. ஸோ லோக் நாயக். அப்ப ஹிண்ட் வந்து என்ன அப்படின்னா நாயகன் மூவில கார்ல போவாரு கமல். ஸோ நாயகன் மூவில வந்து கமல் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கார்ல போவாரு, பீகார் அப்ப கார். அப்ப லோக் நாயக்னாவே என்ன நம்ம வந்து போட்டுடலாம் அப்படின்னா பாட்னா பீகார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஏர்போர்ட். அது வந்து நியூ டெல்லியில இருக்கு. இதுக்கு வந்து ஹிண்ட்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா தபோலிம் ஏர்போர்ட் கோவா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா கோவால இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கான்லா ஏர்போர்ட். ஸோ கான்லா ஏர்போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா குஜராத். இது ஹிண்ட் வந்து என்னது அப்படின்னா காண்டாகி குதிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காண்டாகி குதிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்றாங்க. ஸோ கான்லா ஏர்போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து குஜராத்ல இருக்கு. இதுக்கு எப்படி ஹிண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னா சர்தார் தர்பான் போட்டு குஜாலா இருந்தாரு. ஸோ சர்தார் வந்து எப்பவுமே சர்தார் அப்படின்னு சொல்றாங்களா, அவங்க என்ன தர்பன் போட்டிருப்பாங்க. ஸோ தர்பன் போட்டு என்ன ஆகும்னா தர்பன் போட்டு நல்லா ஒரு டிப் டாப்பா நல்லா குஜாலா நல்லா சந்தோஷமா இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து என்னன்னா குஜராத்ல இருக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிர்சா முண்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்குன்னா ராஞ்சி ஜார்க்கண்ட்ல வந்து இருக்கு. ஹிண்ட் வந்து என்ன அப்படின்னா பீரை ஜார்ல கொண்டு வந்தாங்க. அதாவது பீரை வந்து என்னன்னா பாட்டில் தான் ஆக்சுவலா கொண்டு வருவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டா பீரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜார்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிர்சா முண்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்குன்னு கேட்டாவே பிர்சானாவே உங்களுக்கு பீர் ஞாபகம் வரும், பீர்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், ஜார்னு ஞாபகம் வரும். ஸோ ஜார்க்கண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கேம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பெங்களூர் கர்நாடகா. என்னன்னா கவுடா ஃபேமிலினா எதை சேர்ந்தவங்க அப்படின்னா கர்நாடகாவை சேர்ந்தவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஹிண்ட் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்காக மட்டும்தான். ஸோ எந்த ஒரு இன்டென்ஷனுக்காகவும் அந்த ஹிண்ட் வந்து நான் வந்து எடுக்கல. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கேம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னா உங்களுக்கு என்னது கவுடா ஃபேமிலி அப்ப கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து ஞாபகம் வரும். நெக்ஸ்ட் வந்து ராஜா போஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்குன்னா போபால் மத்திய பிரதேசம். போஜ் போபால். ஸோ போஜ் போபால். ஸோ போஜ்னாவே உங்களுக்கு என்ன வரும், இது பீல ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் பீல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ போபால் மத்திய பிரதேஷ். போபால்ங்கிறது மத்திய பிரதேசோட கேபிட்டல். ஸோ ஈஸியா நீங்க வந்து மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா மும்பை மகாராஷ்டிரால வந்து இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மகாராஷ்டிரா. சிவாஜி வந்து என்னன்னா ஒரு மகாராஜா மாதிரி இருந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சத்ரபதி சிவாஜி வந்து ஒரு மகாராஜா மாதிரி இருந்தாரு. அப்ப மும்பை மகாராஷ்டிரா ஈஸியா நீங்க வந்து போடலாம். நெக்ஸ்ட் துளிகள் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பிர் டிகன்ரஜித் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இதுக்கு எப்படி இது எங்க இருக்கு அப்படின்னா இம்பால் மணிப்பூர்ல வந்து இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மணியை துளியா பிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சாங்க. ஸோ அப்ப துளிகள்னாலும் பிர் டிகன்ரஜித் அப்படின்னாலும் என்ன யூஸ் பண்ணலாம், என்ன போடலாம் அப்படின்னா மணிப்பூர், இம்பால் மணிப்பூர்னு போடலாம். ஸோ மணியை எப்படி துளியா பிட்டா என்ன பண்ணி வச்சாங்கன்னா சேவ் பண்ணி வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து டபோஜியோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். டபோஜியோ அருணாச்சல் பிரதேசத்துல இருக்கு. ஸோ டப்பு அருணாச்சல் பிரதேசம். டபோஜியோ ஏர்போர்ட்னா அதே டபோஜியோ தான். அருணாச்சல் பிரதேசம்னா எப்படின்னா அருணாச்சலம் படத்துல வந்து அருணாச்சல படம் வந்து நல்லா ஹிட் ஆச்சு, டப்புன்னு நல்லா மணி நல்லா கிடைச்சிச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டபோஜியோ ஏர்போர்ட்னா
டபோர்ஜியோ அருணாச்சல் பிரதேசம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பிஜு பட்நாயக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ பிஜு பட்நாயக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா புவனேஸ்வர் ஒடிசால வந்து இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிஜு பி புவனேஸ்வர். ஸோ ரெண்டுமே பில ஸ்டார்ட் ஆகுது. பிஜு பட்நாயக்னாவே புவனேஸ்வர், புவனேஸ்வர் இதோட கேபிட்டல் ஒடிசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜு பட்நாயக்னாவே எங்க புவனேஸ்வர், புவனேஸ்வர் ஒடிசா. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ குரு ராம்தாஸ் ஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அம்ரிட்சர் பஞ்சாப். என்னன்னா ஹிண்ட் வந்து என்னன்னா அப்படின்னா ஜாபுக்கு போகணும்னா குரு கிட்ட என்ன வாங்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும். ஸோ ஜாபுக்கு போகணும்னா குரு கிட்ட என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் வாங்கணும். அப்ப ஸ்ரீ குரு ராம்தாஸ் ஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அம்ரிட்சர் பஞ்சாப். ஓகேவா. நெக்ஸ்ட் ஜாலி கிராண்ட் ஏர்போர்ட் டேராடூன் உத்தரகாண்ட். ஸோ உத்தரம் ஹிண்ட் வந்து என்ன அப்படின்னா உத்தரம்ல இருந்தால் ஜாலியாக இருப்பாங்க. உத்தரம்னா ஒரு மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே மேலே இருக்கவங்க என்னது ஒரு ஹையர் போஸ்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக நல்லா மணி வரும். ஸோ ரொம்ப நல்லா ஜாலியாக இருப்பாங்க. ஸோ ஜாலி கிராண்ட் ஏர்போர்ட்னு என்னது உத்தரகாண்ட், டேராடூன் உத்தரகாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜாமுந்திரி ஏர்போர்ட், அதே ராஜாமுந்திரி ஆந்திர பிரதேஷ். ஸோ ராஜாமுந்திரி ஏர்போர்ட் ராஜாமுந்திரி ஆந்திர பிரதேஷ். ஸோ ராஜாமுந்திரி ஆந்திர பிரதேஷ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த ராஜா முந்திரி சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ராஜா முந்திரி சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராஜாமுந்திரி ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து சாகித் எஸ் பகத்சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா சண்டிகர் பஞ்சாப். ஸோ சிங்னாவே எங்க இருப்பா அப்படின்னா பஞ்சாப்ல நிறைய சிங்லாம் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சாகித் எஸ் பகத்சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னாவே பஞ்சாப். ஸோ பஞ்சாப்ல சண்டிகர் பஞ்சாப். ஸோ பஞ்சாப்ல சிங்னாவே எங்க இருப்பாங்க அப்படின்னா பஞ்சாப்ல நிறைய இருப்பாங்க. சாகித் பகத்சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். நெக்ஸ்ட் வந்து மகாராணா பிரதாப் ஏர்போர்ட். மகாராணா பிரதாப் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல வந்து இருக்கு. ஸோ இதுக்கான ஹிட் வந்து என்னன்னா ராஜா எப்பயும் மகாராணியை நல்லா பார்த்துப்பாரு. ஸோ மகாராணா பிரதாப் அப்படிங்கிறது என்னன்னா மகாராணி எங்க இருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான், உதய்பூர் ராஜஸ்தான். ஸோ ராஜா வந்து எப்பவுமே மகாராணியை வந்து நல்லா பார்த்துப்பாரு. ராஜா மகாராணியை எப்பவுமே என்ன பண்ணுவாரு அப்படின்னா நல்லா பார்த்துப்பாரு. அப்ப மகாராணா பிரதாப் அப்படின்னு கேட்டாவே என்னன்னா மகாராணி பிரதாப்ங்கிறது ராஜா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உதய்பூர் ராஜஸ்தான். நெக்ஸ்ட் வந்து ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அது எங்க இருக்கு அப்படின்னா தெலுங்கானா. அது வந்து நம்ம நியூ டெல்லியில பார்த்து இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இது ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுங்கிறது என்னன்னா தெலுங்கானா, ஹைதராபாத் தெலுங்கானா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராஜா கானா பாட்டு பாடிட்டே மக்களை பார்க்காம பேடா இருக்காருப்பா, அதான் ஹைதராபாத் தெலுங்கானா ராஜீவ் காந்தி. ஸோ ஹிண்ட் வந்து என்னன்னா ராஜா கானா பாட்டு பாடிட்டே தெலுங்கானா பாட்டு பாடிட்டே பேடா இருக்காரு, ஹைதராபாத் தெலுங்கானா. சௌத்ரி சரண் சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லக்னோ உத்தரப்பிரதேஷ். லக்ல சரண் பாஸ் ஆயிட்டாரு. ஸோ சௌத்ரி சரண் சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அப்ப சரண் வந்திருக்கு. ஸோ சரண்ங்கிறது எல்லாமே படிக்கப்படுறப்ப சரண், ஆனா லக்ல என்ன பண்றாரு பாஸ் ஆயிட்டாரு. ஸோ லக்னோ எதோட கேபிட்டல் உத்தரப்பிரதேஷ். ஸோ லக்னோ உத்தரப்பிரதேஷ். சௌத்ரி சரண் சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லக்னோ உத்தரப்பிரதேஷ். ஸோ லால் பகதூர் சாஸ்திரி ஏர்போர்ட் அது எங்க இருக்கு அப்படின்னா வாரணாசி உத்தரப்பிரதேஷ். ஸோ வர்றவங்க எப்படி வருவாங்க, லாலாடு பாடிக்கிட்டே வருவாங்க. அப்ப வர்றவங்க அப்படிங்கிறது என்னது வாரணாசி. ஸோ வாரணாசிங்கிறது எங்க இருக்கு நமக்கு தெரியும், உத்தரப்பிரதேசத்துல இருக்குன்னு தெரியும். அப்ப வாரணாசி உத்தரப்பிரதேஷ். அப்ப லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு கேட்டாவே என்ன அப்படின்னா வாரணாசி உத்தரப்பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து சோனாரி ஏர்போர்ட். ஸோ சோனாரி ஏர்போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஜாம்ஷெட்பூர் ஜார்க்கண்ட். ஸோ ஜார்ல நன்னாரி சர்பத் ஊத்திட்டு வந்தாங்க. நன்னாரி அப்படிங்கிறது என்னன்னா சோனாரி. ஜார்ல நன்னாரி சர்பத் ஊத்திட்டு வந்தாங்க. ஸோ நன்னாரி அப்படிங்கிறது என்னன்னா சோனாரி. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லிங்புய் ஏர்போர்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா எய்ஸ்வால் மிசோரத்துல வந்து இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மிஸ் புய். ஸோ மிஸ்ங்கிறதும் அது இசட்லாம் சேர்த்து ஒரு மிக்சடா இருக்குல்ல. ஸோ மிஸ் அப்போ புய், லிங்புய் ஏர்போர்ட். நெக்ஸ்ட் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால். ஸோ போஸ் பெங்கால், போஸ் இது பில ஸ்டார்ட் ஆகுது பெங்கால். ஸோ போஸ் பெங்கால். அப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வெஸ்ட் பெங்கால், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ் பெங்கால். ஸோ பேக்டோரா ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா சிலிகுரி வெஸ்ட் பெங்கால். அப்ப அதுக்கு ஹிண்ட் எப்படின்னா பேக்ல காலியா இருக்கு. ஸோ பேக்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா காலியா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அப்ப பேக்டோரா காலியா அப்படிங்கிறது பெங்கால். ஸோ சிலிகுரி வெஸ்ட் பெங்கால், பேக்டோரா வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அகாட்டி ஏரோட்ரோம் அப்படிங்கிறது என்னன்னா அகாட்டி லக்ஷதீப்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டெசு ஏர்போர்ட். ஸோ டெசு ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்துல இருக்கு. ஸோ அருண் வந்து டெஸ்ட் ஆப் வந்து யூஸ் பண்ணான். அங்க எப்படி தபோலிம் ஆந்திர பிரதேஷ்.
ஸோ டபோலிங் வந்து என்னன்னா அருணாச்சல் பிரதேஷ் தான். ஸோ அருணாச்சல் படம் வந்து நல்லா ஓடிச்சு, அதனால டப்பு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு படித்தோம். இங்கே வந்து அருண் வந்து என்ன யூஸ் பண்ணா அப்படின்னா டெஸ்ட் ஆப் வந்து யூஸ் பண்ணான். ஸோ அருண் டெஸ்ட் ஆப், டெசு ஏர்போர்ட், டெஸ் அருணாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து ஷில்லாங் ஏர்போர்ட். ஷில்லாங்கிறது எங்க இருக்குன்னு தெரியும் நமக்கு, மேகாலயா. அதை வந்து ஈஸியாக போட்டுடலாம். உம்ரோய் ஏர்போர்ட் அப்படின்னு கேட்டாலும் என்னது அப்படின்னா ஷில்லாங், மேகாலயா. நெக்ஸ்ட் சில்சர் ஏர்போர்ட், சில்சர் அஸ்ஸாம். இதுக்கு எப்படின்னா சில்லுன்னு இருந்தால் ஆசையாக இருக்கும். ஸோ சில்சர் அப்படி எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாம். அதாவது சில்லுன்னு இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல விருப்பமாக ஆசையாக இருக்கும்ல, அதான் சில்சர் அப்படிங்கிறது என்னன்னா அஸ்ஸாம். சுவாமி விவேகானந்தா ஏர்போர்ட். சுவாமி விவேகானந்தா ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா ராய்ப்பூர், சத்தீஸ்கர். ஹிண்ட் வந்து என்னன்னா விவேக் வந்து சட்டியை வச்சுட்டு ஜோக் பண்ணுவாரு. ஸோ ஒரு படத்துல விவேக் வந்து சட்டியை வச்சுட்டு ஜோக் பண்ணிட்டு இருப்பார்ல, அதான் சுவாமி விவேகானந்தா விவேக். ஸோ சட்டியை வச்சு ஜோக் பண்ணுவாரு. ஸோ ராய்ப்பூர், சத்தீஸ்கர், ராய்ப்பூர், சத்தீஸ்கர். சுவாமி விவேகானந்தா ஏர்போர்ட் ராய்ப்பூர், சத்தீஸ்கர். நெக்ஸ்ட் வந்து அகர்தலா ஏர்போர்ட், அகர்தலா, திரிபுரா. அகர்தலாங்கிறது திரிபுரா இருக்கு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் கேலிக்கட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். கேலிக்கட்டுங்கிறது கோழிக்கோடு, கேரளாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் வந்து குஷிநகர் ஏர்போர்ட். அது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல. ஸோ குஷியா இருந்தா உத்தரில் டான்ஸ் ஆடலாம். அதாவது உத்தரத்தில் இருக்கவங்க, மேலே இருக்கவங்க குஷியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ குஷினா அது டான்ஸ் ஆடுவாங்க எங்க உத்தரத்தில். ஸோ குஷிநகர் ஏர்போர்ட், குஷிநகர், உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேஷ். அப்போ குஷியாக இருந்தால் உத்தரில் என்ன பண்ணோம் அப்படின்னா உத்தரில் டான்ஸ் ஆடலாம். ஸோ உத்தர்னா உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் வந்து நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதுவும் உத்தரப்பிரதேசம் தான். ஸோ உத்தரத்துக்கு போனால் நெய் வாங்கலாம். அதாவது உத்தரத்துக்கு போனால் நெய் வந்து எப்பவுமே ஒரு விலை கூட தானே, அப்போ ஒரு ரேட் வந்து எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். என்னது நெய். ஸோ மேலே ஹை பொசிஷனில் இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நெய்யை வந்து வாங்கலாம். ஸோ நொய்டா அப்படிங்கிறது என்னன்னா உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரத்துக்கு போனால் நெய் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாக்பூர், மகாராஷ்டிரா. பாபானாவே அவரும் ஒரு மகான் தான். ஸோ பாபானாவே அவரும் ஒரு என்னது ஒரு மகான் தான். அப்போ பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படிங்கிறது என்னன்னா மகாராஷ்டிரா, நாக்பூர், மகாராஷ்டிரா. அவர் ஒரு மகான், அவர் சொல்றது எல்லாமே பழிக்கும். அப்போ நாக்குல இருந்து அவர் சொல்றது எல்லாமே பழிக்கும். அப்போ நாக்பூர், மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் சூரத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சூரத், குஜராத். சூரத், குஜராத். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வடோதரா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், வடோதரா, குஜராத். இது எல்லாமே தெரியும். வடோதரா வந்து குஜராத்ல தான் இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? இன்னைக்கு 39 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது வந்து என்னன்னா ஸோ இந்த மாதிரி ஹிண்ட் வச்சு உங்களுக்கு வந்து படிக்கிறதுனால என்னன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஞாபகம் இருக்கும். எப்பயுமே என்ன பண்ணாது அப்படின்னா எப்பயுமே மறக்காது. ஸோ இங்கே வந்து என்னன்னா உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் ரெண்டுமே உத்தரம் சொல்லிட்டு நம்ம வந்து ஞாபகம் வச்சுருந்தோம். ஸோ உத்தரகாண்டுக்கு வந்து உத்தரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாலி கிராண்ட். உத்தரகாண்ட்னா உத்தரம்ல இருந்து ஜாலியாக இருப்பாங்க, உத்தரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசுக்கு வெறும் உத்தர்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உத்தர்ங்கிறது உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா வந்து என்ன அப்படின்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஏர்போர்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டினை வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்கிங் மட்டும் கிடையாது, எஸ்எஸ்சி, அடுத்து ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, போலீஸ் எக்ஸாமில் கூட இந்த ஜென்ரலான ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹிண்ட் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்பயுமே மறக்காது. நீங்கள் ஒரு 2 டைம், நீங்கள் 2 டைம்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்போதுமே உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ரிவிஷன் பண்ணணும் கூட உங்களுக்கு வந்து தேவை இருக்காது. நீங்கள் அந்த கொஸ்டினை பார்த்தாவே ஓகே இந்த ஹிண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நாளைக்கு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் பார்த்தோம். நான் வந்து சொல்லியிருந்தேன் ஏற்கனவே 30 டேஸும் 30 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நாளைக்கு வந்து ஸ்டேடியம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டேடியம்ஸும் இம்பார்ட்டன்ட் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கேட்பாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து வேணும் அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து நீங்கள் வந்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சேனல் வந்து என்ன பண்ணிக்கோங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து என்னன்னா இதோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, we will see tomorrow. ஓகே, தேங்க்யூ.